சிறகடிக்க ஆசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் ரோகிணி முத்தோட போனை வித்யாட்ட எடுத்து கொடுத்து கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. போற வழியில வித்யா அந்த போனை கீழே மிஸ் பண்ணிடுறான். இது ஒரு பக்கம் ரோகிணிக்கு பிரச்சனையா வந்து முடிய போகுது. இன்னொரு பக்கம் ரோகிணியோட புருஷன் மனோஜுக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே இவன் சாமி பேய் பூதம் இப்படின்னு கண்டத்தெல்லாம் நம்பிக்கிட்டு பயந்து நடுங்குவான். இப்ப நம்ம மனோஜுக்கு முட்டை வடிவத்துல ஒரு செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. செயப்பாட்டு வினை இல்லைங்க, வெறும் செய்வினை தான். யாரோ செய்வினை வச்சுட்டாங்க. அப்படி மனோஜுக்கு யாரு செய்வினை வச்சிருப்பா, மனோஜ் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படிங்கறத பார்க்க போறோம். மனோஜும் இந்த பார்க்ல கூட ஒரு மொட்டை அடிச்ச ஃப்ரெண்ட பாத்திருப்பான்ல, அந்த குறுந்தாடி வச்சிருப்பாப்லையே, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். ஆனா மனோஜை விட அந்த பார்க் பார்ட்னர் தான் ஃபர்ஸ்ட் பணக்காரனா இருப்பாரு. மாசத்துக்கு நெருக்கி 10 லட்ச ரூபாயை வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டிலேயே சம்பாரிச்சு அதுலயே அவரோட லைஃபையும் ஓட்டிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி அவரு தன்னோட கையில இருந்த மொத்த காசையுமே தன்னோட வட்டி பிசினஸ்க்காக போட்டு அதுலதான் சம்பாரிச்சிட்டு இருக்காப்ல. திடீர்னு அவசர தேவையா ஒரு நபர் அவர்கிட்ட வந்து எனக்கு 2 லட்ச ரூபாய் அவசரமா தேவைப்படுது அப்படின்னு அந்த பார்க் ஃப்ரெண்டுடா கேக்குறாங்க. அவர் இப்போதைக்கு காசு இல்லையே, காசு எல்லாத்தையுமே வட்டிக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றாப்ல. வந்து கடன் கேட்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல தம்பி எங்களுக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது, இந்த காசை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரே வாரத்துல அந்த காசை திரும்பி கொடுத்துருவேன், கூடவே உங்களுக்கு வட்டி 50,000 சேர்த்து தரேன், இந்த மாதிரி சொல்லிருப்பாப்ல. அப்ப அந்த பார்க் ஃப்ரெண்டுக்கு 50,000 அதுவும் ஒரே வாரத்திலயா, செமல்ல, ஒரே வாரத்துல 50,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். உடனே அந்த பார்க் ஃப்ரெண்டு ரொம்ப ஆசைப்படுறாப்ல. சரி எப்படியாவது இந்த 2 லட்ச ரூபாய் வாங்கி இவங்களுக்கு கடனை கொடுத்துட்டோம்னா கூட 50,000 சேர்ந்து வந்துடும். என்ன பண்ணலாம், சரி நம்ம கையில காசு இல்ல, வேற யார்கிட்ட வாங்கி கொடுப்போமே, அதான் ஒரு வாரத்துல திரும்பி கொடுத்துருவோம்ல, இந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆனா யார்கிட்ட கடன் கேட்கறது, அவர் நினைக்கும் போதுதான் மனோஜோட ஞாபகம் அந்த பார்க் ஃப்ரெண்டுக்கு வருது. அட நம்ம மனோஜ் தான் இருக்காப்ல, ஆனா 2 லட்ச ரூபாய் காசு மனோஜ்கிட்ட இருக்குமா, ஏன் இல்லாம, அவன் தான் இப்ப பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாரு, ஷோரூம்லாம் வச்சிருக்காப்ல, அப்புறம் மனோஜ்கிட்ட காசு இல்லாமையா இருக்கும், அதுவும் நம்ம காசு கேட்டோம்னா கொடுக்காமையா போவான், நம்ம அவன் கஷ்டப்படுற நேரத்துல காசு கொடுத்தோம்ல, அந்த மாதிரி பதிலுக்கு அவனுக்கு காசு திரும்பி கொடுக்காமையா போவான். இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்க உடனே இந்த பார்க் ஃப்ரெண்டும் மனோஜ்கிட்ட போய் தான் இந்த மாதிரி காசு கேட்கறாப்ல. எனக்கு அவசரமா ஒரு 2 லட்ச ரூபாய் காசு தேவைப்படுது. அதுக்கு மனோஜ், என்ன பார்ட்னர் நீங்களே வட்டி கொடுக்குறீங்க, உங்களுக்கே காசு தேவைப்படுது இப்படி மனோஜ் கேட்க, ஆமா பார்ட்னர், இல்ல பார்ட்னர் நான் கையில வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே வட்டிக்கு கொடுத்துட்டேன், இப்ப திடீர்னு ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபாய் கண்டிப்பா காசு வேணும், அதுவும் ஒரே வாரத்துல திரும்பி தரேன்னு வேற சொல்றாங்க, அதனால காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொடுத்தே ஆகணும், அது ரெகுலர் கஸ்டமர் வேற அவரு, அதான் பார்ட்னர் யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதான் உங்களோட நினப்பு வந்துச்சு, உன்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் காசு இருந்தா கூட ஒரு வாரத்துல திரும்பி கொடுத்துறேன், இந்த மாதிரி அந்த பார்க் ஃப்ரெண்டு கேட்க, மனோஜும் இல்ல பார்ட்னர் இப்பதான் எங்களோட ஷோரூம் விஷயமா ஒரு ஆட் ஷூட்டிங் வேற எடுத்தோம், அப்புறம் அதுக்கு பார்ட்டி வேற வச்சோமா, அதனால எல்லா காசும் செலவாயிருச்சு, இந்த மாதிரி மனோஜ் சொல்ல, என்ன பார்ட்னர் இவ்வளவு பெரிய ஷோரூம்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் காசு கூட இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன பார்ட்னர் உங்க பார்ட்னர், இந்த மாதிரி அந்த பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, இல்ல பார்ட்னர் என்ன பண்றது, மாசம் மாசம் வீட்டுல வேற 50,000 காசு கொடுக்கணும், செலவெல்லாம் வேற ரொம்ப அதிகமாயிட்டே போதா, அதனால ரொம்ப டைட்டா இருக்கு பார்ட்னர், மனோஜ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பார்க் ஃப்ரெண்டும், இல்ல பார்ட்னர் இந்த காசு மட்டும் கிடைச்சதுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரே வாரத்துல 10,000 காசு கிடைக்கும், அதை போய் விட பாக்குறீங்களே, என்ன பார்ட்னர் சொல்ற, ஒரே வாரத்துல 10,000 காசு கிடைக்குமா, அது எப்படி, ஆமா பார்ட்னர் நான் கூட சொன்னேன்ல என்னோட கஸ்டமர் 2 லட்ச ரூபாய் காசு கேட்கறாப்ல, ரிட்டர்ன் காசு கொடுக்கும்போது அவரு 20,000 எனக்கு காசு தரேன்றாரு, அது ஒரு வாரத்துல 2 லட்ச ரூபாய்க்கு யாருமே 20,000 காசு கொடுக்க மாட்டாங்க, அதான் எனக்கு 10,000 உங்களுக்கு 10,000, ஆனா உண்மையிலேயே அந்த கஸ்டமர் எவ்வளவு சொன்னாரு, 50,000, ஆனா அந்த பார்க் ஃப்ரெண்ட் எவ்வளவு சொல்றான்னு பாருங்க, 20,000. 50,000 சொன்னா மனோஜ் இதுல பாதி காசு கேட்பான், 25,000, அதனால மனோஜ் கிட்ட 20,000 எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி போய் சொல்றாப்ல அந்த பார்க் ஃப்ரெண்டு. மனோஜும் 10,000 காசா, அது வெறும் 2 லட்ச ரூபாய்க்கா, அதுவும் 2 லட்ச ரூபாய ஒரே வாரத்துல திரும்பவும் கொடுத்துருவாங்க, கூட அந்த 2 லட்சத்துக்கு 10,000 வட்டி வேற தர போறாங்க, வாவ் நல்ல பிசினஸ்ல, பேசாம இந்த ஷோரூம் எல்லாம் இழுத்து முடிட்டு இந்த வட்டி கடை பிசினஸே தொடங்கி இருக்கலாம் போல. மனோஜ் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பார்க் ஃப்ரெண்டு கிட்டையும் ஓகே சொல்லிடுறாப்ல. சரிங்க பார்ட்னர் நான் எங்க அம்மா கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் காசு இருக்கு, அந்த காசை வேணா வாங்கி தரேன், ஆனா ஒரு வாரத்துல கிடைச்சிரும்ல, கண்டிப்பா ஒரு வாரத்துல கொடுத்துடணும், இல்லாட்டினா பாத்துக்கங்க, அப்புறம் உங்களை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், நீங்க எப்படி என்கிட்ட காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்தீங்க, அதே மாதிரி தான் பார்ட்னர் நானும் உங்கள்கிட்ட இருப்பேன், இந்த மாதிரி மனோஜ் சொல்லிட்டு காசை வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பார்க் ஃப்ரெண்டும் மனோஜ்ட காசை வாங்கி அந்த கஸ்டமர்ட்ட கொடுக்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பார்க் ஃப்ரெண்டு தான் கஸ்டமர்ட்ட அந்த காசை திரும்ப கேட்கும்போது அந்த கஸ்டமருக்கு வேற ஏதோ பிரச்சனைனால 2 லட்ச ரூபாய் அந்த சொன்ன டைம்ல கொடுக்க முடியல. அந்த கஸ்டமர் இந்த பார்க் ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கறாப்ல. ஆனா பார்க் ஃப்ரெண்டு ஒத்துக்கல, ஏங்க நானே வேற ஒருத்தவங்கள்ட்ட காசை வாங்கி கொடுத்துருக்கேங்க, நீங்க என்ன 2-3 நாள் டைம் கேக்குறீங்க, காசு என்னைக்கே நீங்க கொடுக்கலன்னு வைங்களேன், அவ்வளவுதான் என்னோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு தான் காசு வாங்கி கொடுத்தேன், அவன் என்னை கடிச்சு துப்பிடுவான். மனோஜ் இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்டு தான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. சரி இன்னைக்கே ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு கஸ்டமர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வச்சிடறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலமே திரும்பவும் பார்க் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்க அந்த கஸ்டமருக்கு போன் பண்ணா அந்த கஸ்டமர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காப்ல. அவ்வளவுதான், பார்க் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயோ இந்த நம்பி மனோஜ் வேற காசை வாங்கி கொடுத்துட்டோம், இப்ப மனோஜ் வேற போன் பண்ணுவானே. இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும் போது மனோஜ் போன் பண்ணி பார்க் ஃப்ரெண்ட்ட காசு கேட்க பார்க் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னதும் மனோஜ் அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். யோ பார்ட்னர், நான் எங்க அம்மாட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த காசை, இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த 2 லட்சத்தை. இன்னைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த 2 லட்ச ரூபா காசை எங்க அம்மாட்ட கொடுக்கலனா நான் அவ்வளவுதான், எங்க அம்மா என் முடிய பிடிச்சி பிச்சிருவாங்க, இன்னைக்கு காலைல வரும்போதே சொல்லி விட்டாங்கயா, ஏன் அப்படி பண்ற. மனோஜ் இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்ட பயங்கரமா திட்ட, யோ அதெல்லாம் தெரியாத பார்ட்னர், எனக்கு இன்னைக்கே காசு வேணும், இன்னைக்கு மட்டும் காசு வரலன்னு வையேன், நீ எப்படி நான் 20,000 காசு திரும்பி கொடுக்கல அப்படின்னு என் பொண்டாட்டிகிட்ட போட்டு விட்ட, அந்த மாதிரி நானும் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நீ வட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத போட்டு விட்டுருவேன். மனோஜ் திடீர்னு இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்டை இப்படி மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். அடா பாவி, நண்பனுக்கே துரோகம் பண்றியே, ஏண்டா என் காசை நீ பல நாளா கொடுக்காம வச்சிருந்த, அதனால தான் நான் வேற வழி இல்லாம உன் பொண்டாட்டிகிட்ட வந்து சொன்னேன், உன் பொண்டாட்டியும் உடனே காசு கொடுத்துட்டாங்க, ஏண்டா நானே வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் என்னோட கஸ்டமர் டைம் கேட்டாப்ல, அதனாலதான் என்னால காசை உடனே கொடுக்க முடியல, நீ இந்த 2 நாளைக்கு எந்த சீனை போடுற. இந்த மாதிரி யோசிச்சுட்டு அந்த பார்க் ஃப்ரெண்டும் இந்த மனோஜ் மாதிரி ஆள்கிட்டலாம் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணவே கூடாது, இந்த மாதிரி சவகாசமா வச்சுக்க கூடாது, கடைசியில நண்பனுக்கே இப்படி துரோகம் பண்றானேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 2 லட்ச ரூபாய் கடன் கேட்கிறாரு. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு 2 லட்ச ரூபாய் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் அந்த காசை வாங்கி மனோஜ்ல கொண்டு போய் கொடுத்துறாப்ல. கூடவே இந்த பார்க் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே 10,000 ரூபாய் காசை சேர்த்தும் கொடுக்குறாப்ல. இந்த பார்ட்னர், நான் சொன்ன மாதிரியே 2,10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என் பொண்டாட்டிகிட்ட சொல்றேன் அப்படி எப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் சொன்ன டைம்ல என்னால தர முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா இருந்தாலும் நான் கொடுத்துட்டேன் பாத்தியில, நான் சொன்ன மாதிரியே காசை கொடுத்துட்டேன் பார்ட்னர், இந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்டு சொல்றாப்ல. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல பார்ட்னர் கோச்சுக்காத பார்ட்னர், நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த காசு விஷயத்துல நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் உங்ககிட்டே அதை காமிச்சேன், எப்படி நல்லா இருந்துச்சா. இந்த மாதிரி மனோஜ் பார்க் ஃப்ரெண்ட் சொன்னதும் பார்க் ஃப்ரெண்டு கடுப்பாயிடுறாப்ல, காசை ரெடி பண்ணி கொடுத்தது நானு, நீ என்கிட்டே காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா. அந்த ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் நமக்கே ஆப் வைக்கிறானே, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அதிகமா பயப்படுறது பேய் பிசாசு பூதம் அப்புறம் அந்த செய்வினை இந்த மாதிரியான விஷயத்துலலாம் மனோஜ் ரொம்ப பயப்படுவான். மனோஜ் உனக்கு இருக்குது, உனக்கு எப்படி குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில மனோஜ் ஷோரூம்க்கு வந்து தன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஷோரூம்ல வேலை செய்யற லேபர் ஒருத்தன் தன் கையில ஏதோ வச்சுக்கிட்டு இருந்து மனோஜ் கையில கொண்டாந்து கொடுக்குறான். என்னப்பா என்னையா கொண்டு வந்து கொடுக்குற இந்த மாதிரி மனோஜ் கேட்க, சார் இல்ல சார், நம்ம கடையை திறக்கும் போது யாரோ வெளியிலே வச்சுட்டு போயிட்டாங்க சார், நம்ம கடை வாசல்ல தானே இருந்தது, அதனாலதான் எடுத்து வச்சிருந்தேன் உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்கலான்னு. மனோஜும் யோ என்னையா உள்ளார இருக்கு, ஏதோ காசு கிசு யாரும் வச்சுட்டு போயிட்டாங்களா, ஏதாவது நம்ம கடைக்கு வாங்க வந்திருப்பாங்கயா, அதான் அந்த காசை மறந்து வாசலே வச்சுட்டு போயிட்டாங்க போல. அந்த பைய வாங்கி மனோஜ் வேகமா திறந்து பார்த்ததும் உள்ளார ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. இது என்னடாது மனுஷ மூஞ்சிலாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த 3 பொம்மையையும் ஒவ்வொரு பொம்மையா எடுத்து கையில வச்சு மனோஜ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷோரூம்ல வேலை பார்க்குற இன்னொரு லேபர் இங்க வர்றாப்ல. அதை பார்த்துட்டு பயந்து பின்னாடி ஓடுறாப்ல. மனோஜ் கூப்பிட்டு யோ என்னையா இதை பார்த்து பயந்து ஓடுற, என்னையா அது இந்த மாதிரி மனோஜ் கேட்க, சார் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா சார், யாரோ பில்லி சுனியம் வச்சிருக்காங்க சார், அது முட்டை, பில்லி சுனியம் வச்சிருக்க முட்டை. யோ என்னமோ பெரிய தங்க முட்டை மாதிரி சொல்ற, என்னையா சும்மா முட்டையை எடுத்து அதுல உன்னோட படத்தையே வரைஞ்சு வச்சிருக்காங்க, இதை பார்த்துட்டு பயந்து ஓடுற. மனோஜ் இந்த மாதிரி கேள்வி பண்ண, சார் என்ன சொல்றீங்க சார், யாரோ செய்வினை வச்சிருக்காங்க சார். மனோஜ் இதை கேட்டோன்னே அப்படியே சாக்காயிரம், என்னது செய்வினை வச்சிருக்காங்களா. மனோஜுக்கு செய்வினை அப்படின்னாலே ரொம்ப பயம். இதை கேட்டதும் மனோஜ் அப்படியே சாக்காயி பயந்துடுறான். அந்த நேரத்துல ரோகிணி அங்க வர்ற இதெல்லாம் பார்த்துட்டு, மனோஜ் நீதான் தேவையில்லாம பயப்படுவில்ல, இதுலயே எடுத்து நீ கையில வச்சிருக்க, அதெல்லாம் அங்க தூக்கி போடு, செய்வினையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ ஏன் தேவையில்லாம பயந்துட்டு இருக்க, அதெல்லாம் இங்க தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அந்த லேபர் சொல்றாப்ல, சார் இது நம்ம கடையோட வாசல தான் சார் இருந்தது சார், உங்களுக்கு தான் சார் யாரோ வச்சிருக்காங்க, உங்களுக்கு தான் யாரோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க. லேபர் அப்படி சொன்னதும் மனோஜுக்கு அவ்வளவு பயம், போச்சு நம்மளே காலி பண்ண போறாங்க, ஒருவேளை முத்து தான் இந்த வேலையை செஞ்சிருப்பானோ. மனோஜ் ரோஹிட்ட இந்த மாதிரி கேட்கறாப்ல. அப்ப அந்த லேபர் ஒரு கதை வேற சொல்றான், இந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளிக்கு இப்படிதான் யாரோ செய்வினை வச்சாங்க, அவ்வளவுதான். அந்த ஆளு அடுத்த நாளே அந்த பிசினஸ் மூடிட்டு போயிட்டாப்ல. ரெண்டாவது அவருக்கு திடீர்னு நெஞ்சொலி வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. அந்த லேபர் இதெல்லாம் சொன்னதும் மனோஜ் அப்படியே சாக்காயிடுறான். ஐயோ நானும் செத்துருவேனா, இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்க. கரெக்டா அந்த பார்க் ஃப்ரெண்டா இங்க வர்றாப்ல. என்ன மனோஜ் முட்டையெல்லாம் வச்சிருக்க, ஹோட்டல் வேற நடத்த போறியோ, சரி எனக்கு ஆம்லெட் 2 பார்சல்னு சொல்லி நக்கலா சொல்றாப்ல. அப்பதான் மனோஜ் பார்க் ஃப்ரெண்டு கிட்ட, யோ பார்ட்னர் யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இது செய்வினை வச்ச முட்டையா இந்த மாதிரி சொன்னதும் பார்க் ஃப்ரெண்டு, என்னது செய்வினையா, யோ போயா அவன் கடையை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு பயந்து வெளில வர்றாப்ல. ஆனா உண்மையிலே
இந்த செய்வினை வச்சது யார் தெரியுமா? அந்த பார்க் ஃப்ரெண்டு தான். காசு வாங்கி ஒரு வாரத்திலேயே 2 லட்சம் ரூபாயோட சேர்த்து ஒரு 10,000 காசு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு என்ன சீன் போட்டு என்னையே மிரட்டினில, அது என் பொண்டாட்டிகிட்டே மாட்டி விடுன்னு சொல்லி என்னையே மிரட்டினேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் மட்டும் உன்னை சும்மா விடுவேனா? உன்னை கதற விடுவல்ல பாத்துக்க. இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருக்காப்ல. அவர் தான் அந்த செய்வன முட்டையை வச்சது மனோஜோட ஷோரூம் வாசல்ல. ஆனா அது உண்மையிலே செய்வன எல்லாம் கிடையாது. மேலும் மனோஜ இன்னும் ஆட்டி வைக்கணுங்கிறதுக்காக மனோஜையும் ரோகிணியையும், யோ பார்ட்னர், இந்த செய்வனை வச்சவங்க நீயும் இந்த ஷோரூமும் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. ஒரு சில நேரத்துல இந்த செய்வனை வைக்கிறதுனால உயிரே போறது கூட வாய்ப்பு இருக்கு. வாயா எங்கேயாவது போய் மந்திரிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு மனோஜையும் ரோகிணியும் கூப்பிடறாப்ல. ஆனா ரோகிணிக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. மனோஜ் இதை பேசாம தூக்கி போடு மனோஜ், இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ரோகிணி இந்த மாதிரி சொன்னதும் மனோஜா அதெல்லாம் கேட்கவே இல்ல. இல்ல ரோகிணி நீ சும்மாரு, யாருக்காவது ஏதாச்சும் ஆயிருச்சு. இல்ல இப்பதான் நான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேன். என்னோட லைஃபே போயிடும். நம்ம போய் எங்கேயாவது போய் பார்க்கணும். வா ஜோசியக்காரன்ட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த பார்க் ஃப்ரெண்டு தான் மனோஜையும் ரோகிணியையும் ஒரு ஜோசியக்காரன்ட்ட கூட்டு போறாப்ல. அது ஏற்கனவே அந்த பார்க் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரன் தான் அவரு. இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர போறேன், அவங்கள்ட்ட நீங்க என்னென்னலாம் சொல்லணும் அப்படிங்கறதையும் அந்த பார்க் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு தான் வந்திருப்பாப்ல. அதே மாதிரி மனோஜ் ரோகிணி அங்க போனதும் 2 பேரையும் பயமுடுத்துற மாதிரி அந்த ஜோசியரும் பல சம்பவங்களை சொல்லுவாரு. மனோஜ் கிட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு எங்க அம்மாவை தான் பிடிக்கும். அப்படியே ரோகிணி பக்கம் திரும்பி பார்த்தா ரோகிணி முறைக்கிறாங்க. ஏன் என்னைய பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி முறைக்கிறாங்க மனோஜ. அப்ப அந்த ஜோசியரும் மனோஜுக்கு சாக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட உயிர் போயிருங்கிற மாதிரி சொல்லி வச்சிடறாப்ல. அப்பதான் ரோகிணிக்கு அப்பாடா அவங்க அம்மா தானே சாவ போறாங்க, நம்ம தப்புச்சுண்டா சாமிங்கிற மாதிரி ரோகிணி நினைப்பாங்க. உடனே மனோஜ் என்னது எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமா, எங்க அம்மா செத்துருவாங்களா? மனோஜும் பயந்து சாகறாப்ல. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேரும் ஃபுல்லா விரதம் இருக்கணும். 2வது நாளைக்கு ஃபுல்லாவே வெறும் வேப்பிலை ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கணும். அதுவும் நீங்களும் உங்க அம்மாவும் வெறும் வேப்பிலை ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு மனோஜுக்கு பல பரிகாரங்களை அதுவும் செய்ய முடியாத பரிகாரங்களா சொல்லி மனோஜா மாட்டி விடுறாங்க. கூடவே அந்த பரிகாரங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு 50,000 காசையும் மனோஜ்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அதுல அந்த பார்க் ஃப்ரெண்டு அந்த ஜோசியக்காரருக்கு 10,000 மட்டும் கொடுத்துட்டு மிச்ச 40,000 அந்த பார்க் ஃப்ரெண்டு வாங்கிடுறாப்ல. ஏன்னா இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்து அந்த பார்க் ஃப்ரெண்டு தானே. அதே மாதிரி பார்க் ஃப்ரெண்டும் ஜோசியக்காரர்கிட்ட 40,000 காசு வாங்கிடுறாப்ல. இப்ப பார்க் ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட கொடுத்த 10,000 பார்க் ஃப்ரெண்டு கிட்டே திரும்ப வந்துருச்சு. இதுல கடைசியில ஏமாந்தது யாரு? மனோஜ் தான். இதுல அடுத்த நாள் வேற விரதம் இருந்து வெறும் வேப்பிலை ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நாள் முழுக்க சும்மா சுத்திட்டு இருக்க போறாப்ல. கூட இருக்க ஃப்ரெண்டு எப்படி எல்லாம் கோத்துறான் பாருங்க. மனோஜுக்கு இதெல்லாம் தேவையா? சரி மனோஜுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.